செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் செஷனில் சில கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடிலாம் ஆங்குலரில் இருக்க விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டைம் நம்ம கிளாஸ் முடிக்கும் போதே சொல்லியிருந்தோம் ரவுட்டிங் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் ரவுட்டிங். இப்போ ரவுட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலி ஒரு வெப்சைட் இருக்கு, நம்ம லாஸ்ட் டைம் கூட பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு லிங்க் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன்ல நிறைய மெனுஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம இந்த மெனுஸை கிளிக் பண்ணும்போது வேற வேற கண்டென்ட் வந்து லோட் ஆகுது. ஒரே கண்டென்ட் எல்லா பேஜ்லயும் கிடையாது, கரெக்டுங்களா? எல்லாமே நியூ கண்டென்ட், ஒரு பேஜுக்கும் வேற வேற கண்டென்ட் இருக்கு. ஸோ இதை தான் வந்து இதை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு தான் இந்த ரவுட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா, ஆங்குலர்ல. ஸோ இப்போ இதை வந்து யூஸ்வலி வெறும் HTML, CSS, JavaScript இதை வச்சு மட்டும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுல கொஞ்சம் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நிறைய டிஃப்ரெண்ட் HTML ஃபைல்ஸ் வேணும். ஒரு இண்டெக்ஸ் HTML ஃபைல் வேணும், அதாவது ஒரு பேரண்ட் HTML. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி யூசர், அதாவது கிளிக் ஈவெண்ட்டை லெசன் பண்ணி யூசர் வந்து இப்போ ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்றாங்கன்னா இந்த HTML ஃபைல் ரெண்டர் ஆகணும். நம்ம எப்படி எலமெண்ட்டை ரெண்டர் பண்றோமோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு HTML ஃபைலையே ரெண்டர் பண்ண வைக்கணும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு நார்மலி பண்ண முடியும். ஸோ அப்போ அங்கே வந்து ஃபைலே ஸ்விட்ச் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் நம்மளோட HTML ஃபைல் புதுசா ரெண்டர் பண்ணும், ஒரு பேஜுக்கு போக போக ஒரு புது ஃபைல், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் இங்கே ஆங்குலரில் நமக்கு வந்து இவங்க ஒரு மாடியூல் வந்து கொடுப்பாங்க. ஆங்குலர்லேயே ஒரு மாடியூல், ரவுட்டிங் சம்பந்தமான ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ அந்த மாடியூலை யூஸ் பண்ணி நம்மளால வந்து இந்த இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க அந்த விஷயத்த, ஐ மீன் காம்ப்ளெக்ஸாக இருக்க விஷயத்த நம்மளால ஈஸியாக இங்கே ஆங்குலரில் ஹேண்டில் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இந்த ரவுட்டிங் பற்றி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்மளோட வீடா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து காலேஜா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் எடுத்துக்கலாம். காலேஜ் வச்சுக்கலாமே. ஸோ அங்கே மெயினாக ஒரு பில்டிங் இருக்கும், காலேஜோட மெயின் பில்டிங். அந்த மெயின் பில்டிங்கில் நிறைய ரூம்ஸ் வந்து இருக்கும். பிரின்சிபல் ரூம் இருக்கும், ஆடிட்டோரியம் இருக்கும், லைப்ரரி இருக்கும். அப்புறம் ஒரு கிளாஸ்க்கும் ஒரு ரூம் இருக்கும். கிளாஸ் நம்பர் 1 இல்லை டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அதில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ அந்த காலேஜுக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக போகிறீங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு யாருக்கிட்டையாவது கேட்கும்போது இந்த கிளாஸ்க்கு எங்கே போகணும், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அப்போ நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்டையாவது கேட்டு அவங்க வந்து ரூட் சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ரூம் நம்பர் தான், இல்லைனா வந்து இந்த ஃப்ளோரில் இந்த ரூம் நம்பர், இந்த மாதிரி எனக்கு ரூட் வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ரூமுக்கு போயிட்டு, ஐ மீன் என்னோட கிளாஸ் ரூமுக்கு நான் ரீச் ஆகும். ஸோ சிமிலர் இங்கேயும் இந்த ரூட், அதாவது ரவுட், இங்கே வந்து ரவுட்டு. ஸோ ஆங்குலரில் இந்த ரவுட்டை யூஸ் பண்ணி எந்த காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ரவுட் மாடியூல் வந்து நமக்கு அந்த காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ காலேஜில் ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இங்கே ரவுட்டிங் மாடியூல் ஹெல்ப் பண்ணும் எந்த காம்பனண்ட் எந்த ரவுட்டுக்கு தேவை. அதாவது இப்போ ரூம் நம்பர் 1 வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்படின்னா, அப்போ அங்கே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஹோம் பேஜ்னா அங்கே ஹோம் காம்பனண்ட் தான் இருக்கணும். அப்போது
அந்த ஹோம்ன்ற ரவுட்டுக்கு ஹோம் காம்பனண்ட் எனக்கு ரெண்டர் ஆகணும், அபவுட்டுங்கிற பேஜுக்கு அபவுட் காம்பனண்ட் எனக்கு ரெண்டர் ஆகணும். இந்த மாதிரி எந்த பேஜ் எந்த ரவுட்டுக்கு எந்த காம்பனண்ட் அப்படிங்கிற அந்த கான்ஃபிகரேஷனும் நம்ம இந்த ரவுட்டர் மாடியூல்ல நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். ஒரு ஒரு லொகேஷன் இல்லை ஒரு காம்பனண்ட்டுக்கு நம்மளை வந்து நேவிகேட் பண்ணுறது, இல்லை நம்மளோட பேஜை வந்து ரெண்டர் பண்ணுறது ஹெச்டிஎம்எல் ஃபைல. ஆக்சுவலி காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஃபைல் இருக்கும், HTML, டைப் ஸ்கிரிப்ட், CSS எல்லாமே. ஸோ இந்த காம்பனண்ட்டை அது ரெண்டர் பண்ணும். அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்குலரில் இந்த ரவுட்டிங்கை யூஸ் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கம்பேரிட்டிவ்லி பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ என்ன அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் என்டையர் HTML ஃபைல், என்டையர் அப்ளிகேஷனும் எவ்ரி டைம் நம்ம அந்த ரவுட் மெனுவை மாற்றும் போது மொத்த விஷயமும் அது வந்து ரெண்டர் பண்ணும் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட். ஆனால் ஆங்குலரில் இங்கே காம்பனண்ட்டை மட்டும்தானே நம்ம ஸ்விட்ச் பண்ண போகிறோம். அப்போது அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது என்ன விஷயங்கள்லாம் ரன் ஆச்சோ அது எல்லாமே அப்படியே இருக்கும். புதுசாக நம்ம ரவுட்டுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் அது லோட் பண்ணும் அந்த பேஜில். ஸோ நம்மளோட அப்ளிகேஷனோட லோடிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா ஆங்குலரில் நம்ம எந்த ரவுட்டுக்கு போக நினைக்கிறோமோ அந்த ரவுட்டுக்கு சம்பந்தமான எலமெண்ட்ஸ், அந்த காம்பனன்ட்ஸ் அதை மட்டும்தான் ஆங்குலர் வந்து ரெண்டர் பண்ணும். மற்ற எல்லா விஷயங்களும் இக்னோர் பண்ணிடும், ஜஸ்ட் ஒமைட் பண்ணிடும். ஓகேங்களா? ஆனால் பிளைன் ஜாவா ஸ்கிரிப்டில் மொத்த அப்ளிகேஷனில் இருக்க ஃபைலுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது ரீட் பண்ணிடும். ஸோ அப்போது ஒரு யூசர் உள்ளே வராங்கன்னா வரும்போதே அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும் எல்லா விஷயமும் லோட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆங்குலரில் வந்து எப்போ எது தேவையோ அப்போ மட்டும்தான் அது லோட் ஆகும். அன்ன வரைக்கும் அதை வந்து ஜஸ்ட் வச்சுக்கும், அவ்வளோதான். ஆனால் லோட் பண்ணாது நம்மளோட ப்ரௌசரில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. யா, நவ் இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ரவுட்டை வந்து இன்க்ளூட் பண்ணலாம், அது எங்கே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஆப்பில் ஒரு ஒரு காம்பனண்ட் இருக்குது ஹோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஆப் காம்பனண்ட் ஒன்று இருக்குது, அது வந்து ரூட்டு. அதை நம்ம டச் பண்ண வேணாம். ஹோம்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு ரவுட்டுக்கும் ஒரு காம்பனண்ட் அந்த மாதிரி கான்செப்டில் போகலாம். அதே மாதிரி இப்போ இங்கே வந்து ஒரு ரவுட்டுக்கு ஒரு காம்பனண்ட் தான் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் மல்டிபிள் காம்பனண்ட்ஸை ஒரே ரவுட்டுக்கு அப்படின்னா, ஒரு மெயின் பேரண்ட் ரவுட்டுக்கு இப்போ அபவுட் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குன்னா, அபவுட் பேஜுக்கு அபவுட்னு ஒரு மெயின் காம்பனண்ட் இருக்கணும். அந்த மெயின் பேரண்ட் காம்பனண்ட்டுக்குள்ளே நம்ம எத்தனை சைல்டு காம்பனண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதுவே அந்த பேரண்டாகவே 2 காம்பனண்ட் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் வந்து பேரண்டாக இருக்க முடியும். அந்த பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு எவ்வளோ சில்ட்ரன் காம்பனண்ட் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மல்டிபிள் பேரண்ட் காம்பனண்ட் பாசிபிள் கிடையாது. ஒரே ஒரு பேரண்ட் காம்பனண்ட் தான். சில்ட்ரன் காம்பனண்ட் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஓகே, ஃபைன். நான் வந்து காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி நமக்கு கமாண்ட் தெரியும், ng generate காம்பனண்ட், அந்த காம்பனண்ட்டோட நேம். ஸோ நான் இப்போதைக்கு காம்பனண்ட் நேம் அபவுட்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ அபவுட் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அபவுட் காம்பனண்ட்டும் வந்துருச்சு. ஃபைன். ஸோ இது ஜஸ்ட் நார்மல். இப்போ ரவுட்டிங்கை எங்கே நம்ம ஆட் பண்ணுறது, எங்கே கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல் ஆப் ரவுட்டிங் மாடியூல் டாட் டிஎஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து இங்கே தான் நம்மளோட ரவுட்டிங் வந்து நம்ம இங்கே தான் ஹேண்டில் பண்ண முடியும், இங்கே தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இனிஷியலி எதுவுமே கிடையாது, நம்ம இதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த ரவுட்ஸ் இருக்குல்ல, இந்த கான்ஸ்டன்ட் ரவுட்ஸ், இதை தான் வந்து
இங்க வந்து அந்த மாடியூல்ல ஐ மீன் இங்க பாத்தீங்கன்னா அந்த என்ஜி மாடியூல் நமக்கு ஆல்ரெடி காம்போனன்ட் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி கான்செப்ட் தான். இந்த ரவுட்டர் மாடியூல் தான் இந்த எல்லா ரவுட்டையும் ஹேண்டில் பண்றதுக்கான மாடியூல். ஸோ இந்த மாடியூல் வந்து ஆங்குலரை இன்பில்டா கொடுப்பாங்க. ஸோ நம்ம இங்க பாத்தீங்கன்னா அட் ஆங்குலர் ஸ்லாஷ் ரவுட்டர் அப்படிங்கிற அந்த ஆங்குலர் தான் இந்த ரவுட்டரை ப்ரொவைட் பண்ணுவாங்க, இந்த மாடியூல். இது ஒரு லைப்ரரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரவுட்டர் மாடியூல் தான் நம்மளோட எல்லா ரவுட்ஸையும் ஹேண்டில் பண்ண போகுது. ஓகே. ஸோ அதுக்காக இந்த கான்ஸ்டன்ட் பை டிஃபால்ட் இருக்கும். நம்ம இதில் மல்டிபிள் ரவுட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணணும்னா ஆப்ஜெக்டாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண நமக்கு ஆல்ரெடி தெரியும், கர்லி பிராக்கெட்குள்ளே நம்ம போடணும் கீ வேல்யூ பேரா. ரைட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாத். ஸோ இந்த பாத் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ரவுட், அதாவது ஸ்லாஷ் ஹோம் இல்லைன்னா அந்த ஹோமு அபவுட்டு ப்ராடக்ட்டு கான்டாக்ட் அந்த மாதிரி நம்ம அந்த நேம் சொல்கிறல, ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு ஒரு நேம், அதுதான் வந்து பாத். ஓகேங்களா. ஸோ நான் வந்து பாத் வந்து ஹோம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நான் பாத் கொடுத்துட்டேன், அதாவது அந்த ரவுட் நேம் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து எந்த காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணணும், ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகும்போது எந்த காம்போனண்ட் வேணும் அப்படிங்கிறத நான் அடுத்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு காம்போனண்ட். ஸோ இங்கே நம்ம வந்து என்னோட காம்போனண்ட்டை நான் கொடுக்கணும். ஸோ அப்போ இங்கே காம்போனண்ட்டு நான் என்ன கொடுக்கணும்னா ஹோம் காம்போனண்ட், கரெக்டுங்களா. எப்பயும் போல் இந்த செலக்டார் இங்கே இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதாவது இந்த ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா. இங்கே டேக் மாதிரி அங்கே போட முடியாது, இது HTML மட்டும்தான் டேக் மாதிரி போட முடியும். ஸோ இந்த கிளாஸை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹோமை இம்போர்ட் பண்ணணும் இங்கே, அதாவது இந்த ரவுட்டர் மாடியூல். ஓகே. ஸோ ஹோம். ஸோ இந்த இதுதான் வந்து என்னோட ஹோம் காம்போனண்ட். ஸோ இந்த காம்போனண்ட் தான் எனக்கு ஹோம் அப்படிங்கிற ரவுட் வரும்போது ரெண்டர் ஆகணும். ஓகே. சிமிலர் எனக்கு அபவுட்டுங்கிற ஒரு பேஜ் இருக்கு, கரெக்டுங்களா. நான் இன்னொன்று ஆட் பண்ணேன்னா ஜஸ்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். இங்கே பார்த்து வந்து அபவுட். அடுத்தது அதே மாதிரி அபவுட் காம்போனண்ட்டை நான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம எதுவுமே பண்ணலை, ஒரு ரவுட் நேம் வச்சுருக்கோம், பாத் நேம், அந்த அந்த பேஜுக்கான நேம். அடுத்தது அது எந்த காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நவ் இப்போ இந்த மாதிரி நம்ம ஹோமு அபவுட்டு இதெல்லாம் வைக்கிறோம். நமக்கு எடுத்த உடனே ஒரு பேஜ் வந்து ரெண்டர் ஆகணும். அதாவது நான் எந்த ரவுட்டுமே இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இங்கே லோக்கல் ஹோஸ்ட் இங்கே போகிறோம் அப்படின்னா அந்த மாடியூலில் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் அது எரர் அடிக்குது. ஃபைன், நம்ம அது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் அதை காட்டுறேன், அதுக்கப்புறம் ஸோ இங்கே இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஆப் மாடியூல் டாட் யூஎஸ், ஸோ இதில் போயிட்டு அந்த ரவுட்டிங் மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அதனால தான் இப்போ அங்கே எரர் அடிக்குது. நம்ம இங்கே போயிட்டு ஆப் ரவுட்டிங் மாடியூல் அதோட பேர் இம்போர்ட். நம்ம எப்பயுமே எந்த லைப்ரரி யூஸ் பண்ணாலும் நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா. ஏதாவது ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணாலும் நம்ம இங்கே வந்து பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஒரு காமன் ஃபைல், எல்லா மாடியூலும் இங்கிருந்து தான் மற்ற காம்போனன்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் அந்த ரவுட்டிங் மாடியூல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. ஸோ ஆப் ரவுட்டிங் மாடியூல், இந்த மாடியூல் தான் நம்ம. ஓகே. ஸோ ஆல்ரெடி இருக்கு, ஃபைன், இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை.
இது இம்போர்ட்ஸில் ஆல்ரெடி டிக்ளேர் ஆகிருக்கு. ஃபைன். ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே இந்த ஆப் ரவுட்டிங் மாடியூல் ஆல்ரெடி இம்போர்ட் ஆகிடுச்சு, அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆப் மாடியூலில் ஆப் ரவுட்டிங் மாடியூல் ஆட் பண்ணும். இம்போர்ட்ஸில் அதுவும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஹோம் ரவுட் இருக்கு, அபவுட் ரவுட் இருக்கு. ஸோ யா, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து ஹோம் காம்பனண்ட் ஆக்சுவலி. இப்போ இங்கே போனோம்னா HTML போனோம்னா இதுதானே ஹோம் காம்பனண்ட். நான் இங்கே வந்து ஆங்குலரை ரிவர்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த இதெல்லாம் நம்ம பழசாக நம்ம வச்சுருந்தோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஹெட்டர் டேக் மட்டும் சும்மா ஆட் பண்ணி ஹோம் காம்பனண்ட். ஓகே. ஸோ இது தெரியணுன்றதுக்காக வேற ஒன்றும் இல்லை. ஃபைன். ஸோ நமக்கு ஹோம் காம்பனண்ட் இனிஷியலி ரெண்டர் ஆயிடுச்சு. நான் இந்த ரூட்டையுமே எடுத்துடுறேன். இங்கே இருக்கு. ஸோ இதையுமே நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு app.html இருக்கிறது ரூட்டு, அதில் ஹோம் காம்பனண்ட் வந்து நமக்கு ரெண்டர் ஆகுது. எப்படி ஹோம் காம்பனண்ட் ரெண்டர் ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்லாஷ் ஹோம் போட்டால் தானே ஹோம் வரணும். ஆனால் வந்து இங்கே ஹோமே நான் இங்கே ஸ்லாஷ் போடலை பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் லோக்கல் ஹோஸ்ட் 4200ன்னு இருக்கா, ஆனாலும் எனக்கு ஹோம் காம்பனண்ட் வருது. ஸோ அது எப்படி அப்படின்னா, இந்த ஆப் ரவுட்டிங் மாடியூலில் நான் இங்கே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க, எம்டி. இந்த இடத்துல ஆக்சுவலி பாத்தில் நம்ம என்ன கொடுப்போம், அந்த பேஜோட நேம், அந்த ரவுட் நேம். ஆனால் நான் இங்கே எம்டியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எம்டிக்கு மீனிங் என்ன அப்படின்னா டிஃபால்ட். நான் எந்த ரவுட்டுமே ஆட் பண்ணலைனாலும், அதாவது ஸ்லாஷ் ஹோம் இல்லை அபவுட் அந்த மாதிரி பண்ணலைனாலும் எனக்கு இதுதான் டிஃபால்ட்டாக ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எம்டி. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன காம்பனண்ட், இந்த காம்பனண்ட். அடுத்தது இந்த பாத் மேட்ச் ஃபுல் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா, ஆங்குலர் வந்து சம்டைம்ஸ் இந்த டிஃபால்ட் ரவுட்டை எடுத்துக்காது. ஓகேங்களா? அது வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாது. ஸோ இதை வந்து இப்போ இது இல்லாமல் இருக்கும்போது, இந்த அந்த பாத் மேட்ச் ஃபுல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும்போது ஆங்குலர் வந்து இதுதான் வந்து அந்த டிஃபால்ட் ரவுட் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி அந்த காம்போனண்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? அந்த காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணணும். ஸோ அதை பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் அது வந்து எம்டியாக விட்டுரும், அந்த காம்போனண்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணாது. அதை வந்து எம்டி பாத்துன்ற மாதிரி அது விட்டுட்டு அதை அப்படியே விட்டுரும். பட் இந்த பாத் மேட்ச் ஃபுல்லுன்னு இருந்துச்சுன்னா ஃபார் டிஃபால்ட் அந்த காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மேட்சிங் பிஹேவியரை, அந்த அன்எக்ஸ்பெக்டட் மேட்சிங் பிஹேவியரை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாத் மேட்ச் ஃபுல் அப்படிங்கிற லைனை நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து இந்த டிஃபால்ட் இதுக்கு மட்டும் இருந்தால் போதும், மற்ற விஷயங்களுக்கு தேவையில்லை. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம், அது பண்ணும்போது நான் சொல்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து டிஃபால்ட்டுக்கு மட்டும். ஓகே. ஸோ டிஃபால்ட்டுக்கு எம்டி, பை டிஃபால்ட் நம்மளோட காம்போனன்ட், அதாவது நம்ம வெறும் லோக்கல் ஹோஸ்ட் 4200 அப்படி போட்டாவே அது வந்து எந்த காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கான்ஃபிகரேஷன் இது. அதில் இந்த பாத் மேட்ச் ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு அந்த அன்எக்ஸ்பெக்டட் ரீடைரக்ஷன் பிஹேவியரை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பாத் மேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது நம்ம டிஃபால்ட் ரவுட்டாக ஹோம் காம்போனண்ட்டாக வச்சிருக்கிறதுனால நான் இங்கே ஸ்லாஷ் ஹோம்னு ஆட் பண்ணலைனாலும் எனக்கு ஹோம் காம்போனண்ட் வந்து இங்கே ரெண்டர் ஆகுது. ஓகே. ஸோ அதுதான் ரீசன். நவ் இப்போ நான் ஸ்லாஷ் ஹோம்னு போட்டேன்னா எனக்கு ஹோம் காம்போனண்ட் வரணும், அபவுட்னு போட்டால் எனக்கு அபவுட் காம்போனண்ட் வரணும். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஸ்லாஷ் அபவுட், இது இப்படி தானே ரவுட் இருக்கும். அப்போ நான் இப்படி போடுறேன் அப்படின்னா, ஓகே. ஸோ ஸ்லாஷ் அபவுட். ஓகே ஃபைன். ஆ இப்போ இங்கே
இங்கே ஸ்லாஷ் அபவுட் போட்டால் இங்கே அபவுட் வரணும் ஆக்சுவலி, கரெக்டா? ஆனால் வரல. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணணும். இன்னொன்று, நம்ம ஆப் ரவுட் மாடியூல், அதை வந்து நம்ம ஆப் மாடியூலில் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த HTML ஃபைலில் நம்ம ஹோம் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளோட ஹோம் காம்பனண்ட்டை இங்கே இந்த ஆப் டாட் HTML ஃபைலில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அந்த செலக்டார் டேகை. ஆனால் அபவுட் டேகை நம்ம இங்கே ஆட் பண்ணலைல்ல, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இப்படி இப்படி எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துட்டாலும் ஸோ ஸ்லாஷ் அபவுட் இருக்கா, நான் இதை வந்து இப்படி எடுத்தோம். ஃபைன். ஸோ இப்போ எதுவுமே இல்லை நம்மளோட. இப்போ நம்ம அதாவது ஆப் ரவுட்டிங் மாடியூலில் நம்ம எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளோட HTML ஃபைலில் அந்த ரவுட் மாடியூலை இன்க்ளூட் பண்ணணும். அது பண்ணாமல் அந்த ரவுட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட பேரண்ட் காம்பனண்ட் எதுவோ அங்கே வந்து ஒரு டேக் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது என்ன டேக் அப்படின்னா, ரவுட்டர் அவுட்லெட், இந்த டேக் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட எல்லா ரவுட்டையும் நேவிகேட் பண்ணுற அந்த ஒரு டேக். ஓகே, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் எனக்கு ஹோம் காம்பனண்ட் வந்துருச்சா? இப்போ நான் ஸ்லாஷ் அபவுட்னு போட்டு ரெண்டர் பண்ணனா எனக்கு அபவுட் வந்துருச்சா? அபவுட் ஒர்க்ஸ் அதுதானே. இங்கே நம்ம மேபி அபவுட் காம்பனண்ட் நான் இங்கே போனேன்னா இங்கே அபவுட் ஒர்க்குன்னு இருக்கா? நான் இதை வந்து அபவுட் காம்பனண்ட்னு இப்படி வச்சுக்கிறேன். அபவுட் காம்பனண்ட். ஸோ இப்போ ஸ்லாஷ் அபவுட் போட்டால் அபவுட் காம்பனண்ட். இதுவே நான் வந்து ஸ்லாஷ் ஹோம்னு போட்டேன்னா எனக்கு ஹோம் காம்பனண்ட். ஸோ இந்த மாதிரி நான் எத்தனை ரவுட் போட்டாலும் எனக்கு வந்து அந்த காம்பனண்ட்டை நம்மளோட ரவுட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெண்டர் பண்ணும். இப்போ இதுவே நான் இல்லாத ஒரு ரவுட்டை இங்கே போடுறேன்னு வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஹோம் இருக்குது, அபவுட் இருக்குது, ஆனால் கான்டாக்ட்னு ஒன்று இல்லை, கரெக்டுங்களா? இப்போ நான் இந்த மாதிரி போட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ரவுட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு எரர் த்ரோ பண்ணும். இங்கே cannot கெட் கான்டாக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ஸ்பெல்லிங் தப்பு, பட் ஈவன் நம்ம ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டாலுமே அதுதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரவுட்டே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம இது வந்து டிஃபால்ட்டாக போட்டாலும் ஹோம் தான் வரும், ஸ்லாஷ் ஹோம் போட்டாலும் ஹோம் தான் வரும், அபவுட் போட்டால் அபவுட் காம்பனண்ட் வரும். வேற என்ன போட்டாலும் அது அந்த மாதிரி ஒரு ரவுட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு எரர் அடிக்கும். ஏன்னா அதெல்லாம் நம்ம இன்னும் கிரியேட்டே பண்ணலை, கரெக்டுங்களா? ஓகே, ஸோ நவ் இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு, ரவுட்டர் மாடியூல் போட்டாச்சு, HTML-யும் ரெண்டர் பண்ணியாச்சு, இம்போர்ட்டும் பண்ணியாச்சு ஆப் மாடியூலில். இப்போ நான் வந்து மேனுவலி அந்த யூஆர்எல்லை மாற்றிட்டு இருக்கேன், கரெக்டுங்களா? இங்கே வந்து இது வந்து யூஆர்எல், இந்த பேஜோட யூஆர்எல். இப்போ இந்த அப்ளிகேஷன் போயிட்டு நான் இங்கே யூஆர்எல் நான் மாற்றலைல்ல. இப்போ இங்கே நான் போயிட்டு ஹோம் இப்படி டைப் பண்ணலைல்ல. நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன், கரெக்டுங்களா? கிளிக் பண்ணால் எனக்கு மாறுது, கரெக்டா? நான் இங்கே யூஆர்எல் வந்து மாற்றலை. ஸோ ஆனால் நான் இங்கே பாருங்க, நம்ம லோக்கலில் நம்மளோட அப்ளிகேஷனில் நான் என்ன பண்ணேன், மேனுவலாக போயிட்டு யூஆர்எல்ல இந்த மாதிரி டைப் பண்ணி மாற்றுறேன், அப்போ தான் வந்து மாறுது. அப்போது இந்த கிளிக்கில் எப்படி பண்ணுறது? ஒரு பட்டன் நான் வைக்கணும், அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அந்த என்ன பேஜோ, இப்போ அபவுட்னா அபவுட் பேஜுக்கு போகணும், ஹோம்னா ஹோம் பேஜுக்கு போகணும், இந்த மாதிரி என்ன பேஜோ அந்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஆப் டாட் HTML-ல நான் வந்து அந்த மெனுஸை ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலி அந்த ஹெட்டரில் தான் அந்த மெனு இருக்கும். நமக்கு இப்போ ஹெட்டர்னு ஒன்று இல்லை, அதனால நான் இங்கேயே இதை ஹெட்டராக கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ டாட் ஹெட்டர் அப்படின்னு சும்மா ஒரு டெவ், அதுக்குள்ள வந்து ஒரு ஆங்கர் டேக். ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கர் டேக்ல நம்ம ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணலாம், லிங்க்கு. பட் ஆனால் அது இங்கே ஒரு ஃபுல் லிங்க் நம்மளால் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. இங்கே ரெஃபரன்ஸில் நம்ம யூஸ்வலி என்ன போடுவோம், ஃபுல் லிங்க் போடுவோம், http://localhost 4200/about இல்லை /home அந்த மாதிரி போடணும்.
ஆனால் அது வந்து ப்ராப்பர் வே கிடையாது. நம்ம எல்லா இடத்துலையும் அதை யூஸ் பண்ணவும் முடியாது. இது எங்கே ப்ராப்ளம் ஆகுனா ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் ஆகும். அதாவது நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணும்போது அந்த டொமைனோட நேம் லோக்கல் ஹோஸ்ட். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்குங்களா, இதுதான் டொமைன். நம்ம இந்த டொமைன் போர்ட் அந்த கான்செப்ட்லாம் பார்க்கலாம். பட் யா இங்கே வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது டொமைன். ஆனால் இங்கே பாருங்க ரூரல் யூத் டாட் இன்னு இருக்கு, அதுதான் இந்த பேஜோட டொமைன். அப்போ நம்ம ஹச் ரெஃபரன்ஸ்ல லோக்கல் ஹோஸ்ட் 4200 அப்படின்னு நான் இங்கே வச்சுட்டேன்னா ப்ரொடக்ஷன் போகும்போது, அதாவது நான் அந்த அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணும்போது ரூரல் யூத் என்னால் மாற்ற முடியாது எல்லா எல்லா ரவுட்லையும் போயிட்டு. கரெக்டுங்களா? ஸோ அதனால இங்கே ஹச் ரெஃபரன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு பதிலாக நமக்கு வேற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹோம் அப்படிங்கிற ஒரு ரவுட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து அபவுட். நமக்கு 2 ரவுட் இருக்கு இப்போதைக்கு. ஓகே, நவ் இப்போ இந்த டேகுக்கு எப்படி வந்து ஒரு ரவுட்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ ரவுட்டர் லிங்க். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஒரு ரவுட்டர் லிங்க் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆட்ரிபியூட். ஸோ அதோட வேல்யூவில் ஜஸ்ட்டு ஸ்லாஷ் ஹோம், அவ்வளோதான். இதே மாதிரி நான் அபவுட்டுக்கும் போயிட்டு ரவுட்டர் லிங்க்ல ஸ்லாஷ் அபவுட். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ ஆட் பண்ணிட்டு இப்போ நான் ஹோம் பேஜில், இது வந்து ஹோம் பேஜில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமு அபவுட் 2 இருக்கா. இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே ஸ்லாஷ் ஹோம் வந்துருச்சு பாருங்க. அதே மாதிரி ஹோம் காம்பனன்ட் 2 ஆகுது. அதே மாதிரி இப்போ நான் அபவுட்டை கிளிக் பண்ணால் எனக்கு அபவுட்னு இங்கே மாறிடுச்சு. அதே மாதிரி அபவுட் காம்பனன்ட் எனக்கு இங்கே ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இது லோடே ஆகலை. இந்த ரூட் காம்பனன்ட், இந்த மெனு அது அப்படியே தான் இருக்கு. எனக்கு மாறுறது எது மாறுதுன்னா அந்த ஆக்சுவல் காம்பனன்ட் மட்டும்தான் மாறுது. ஹோம் காம்பனன்ட், அபவுட் காம்பனன்ட், இது 2 மட்டும்தான் எனக்கு மாறுது. ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எந்த காம்பனன்ட் எந்த மெனுக்கு வேணுமோ அதை மட்டும்தான் அது ரெண்டர் பண்ணும், மீதி எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே ஆக்சுவலி ஒர்க் ஆகுது. நான் ஹோம் கிளிக் பண்ணால் ஹோம் காம்பனன்ட், இங்கே மெனுவும் ஹோம்னு மாறிடும். அபவுட் கிளிக் பண்ணால் அபவுட் காம்பனன்ட், மெனுவும் அபவுட்னு மாறிடும். ஸோ நம்ம இங்கே ஒரே ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். நம்ம ஒரு பேஜ் அப்படின்னா நிறைய இருக்கும், நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லைவ் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் தான் இதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் ரூட் எலமெண்ட் ஹோம் அபவுட் இந்த ஹெட்டர். இப்போ இங்கே நான் அபவுட்டுக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹெட்டர் மாறவே இல்லை. கரெக்டுங்களா? ஹெட்டர் வந்து அப்படியே தான் இருக்கும். எல்லா பேஜ்லையும் ஹெட்டர் மாறவே மாறாது, அது காமன். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே மாறி இருக்கும். ஸோ நம்மளோட கேஸில் இந்த ரூட் எலமெண்ட் ஹோம் அபவுட் இது மாறாது. நான் எந்த மெனுவை கிளிக் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அதுக்கும் கீழே இருக்க கண்டென்ட் மட்டும் மாறும். ஓகேங்களா? ஸோ அதே விஷயம் தான் இந்த லைவ் பேஜ்லேயுமே ஒர்க் ஆகுது. நான் இப்போ இம்பாக்ட்னு கிளிக் பண்ணுறேன்னா அது ஒரு மெனு, இங்கே கண்டென்ட் மட்டும் கீழே ஹெட்டருக்கு கீழே கண்டென்ட் எல்லாமே மாறும். அதே மாதிரி ஹோம்னு கிளிக் பண்ணுறேன்னா ஹெட்டர் அப்படியே இருக்கும், கண்டென்ட்டுக்கு கீழே அந்த ஹோம் அதாவது ஹெட்டருக்கு கீழே இருக்க கண்டென்ட் எல்லாமே மாறிடும். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு டேகுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பட்டன் கிளிக் மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்னா அப்போ இந்த ரவுட்டர் லிங்க் அப்படிங்கிறத ஆட் பண்ணி நம்மளோட மெனுவை அங்கே நேம் போட்டோம்னா அது ஒர்க் ஆகிடும். நவ் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. லோக்கல் ஹோஸ்ட் 4200 அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வெறும் மெனு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் அபவுட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பை டிஃபால்ட் ஆங்குலர் வந்து டொமைனை வந்து எடுத்துக்கும். இந்த ரவுட் நேம் மட்டும் நம்ம சொன்னால் போதும். பை டிஃபால்ட் அது என்ன டொமைன், லோக்கல் ஹோஸ்டாக இருந்தால் அது லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகும். நம்ம ஏதாவது இப்போ ரூரல் யூத் டாட் இன்னு ஒரு டொமைன் இருந்தால் அந்த பிளாட்ஃபார்ம்னா அந்த பிளாட்ஃபார்மோட இதில் ரன் ஆகும். ஸோ அது வந்து டைனமிக்காக அதோட டொமைனை மாற்றிக்கும். நம்ம மேனுவலாக ஒரு டைமும் மாற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது இன்னொரு லெவல் இதில் போகலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்கு, இல்லைன்னா வந்து யூசர் லிஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஒரு ஒரு 10 யூசரோட லிஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட, அப்படி வச்சுக்கலாம். ஒரு டேபிள், அந்த டேபிள்ல ஒரு 10 யூசரோட லிஸ்ட் இருக்கு. அந்த 10 யூசர்ல நான் ஒரு யூசரை, அப்போ அந்த பேஜோட ரவுட் என்னன்னு வைக்கலாம், யூசர் அப்படின்னு வைக்கலாமா? ஸோ அப்போ அந்த யூசர்ஸ் இல்லை ஆல் யூசர்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஆல் யூசர்ஸுங்கிற பேஜில்
எல்லா யூசரோட டீட்டெயில்ஸும் நம்ம லிஸ்ட் பண்ணணும். இப்போ அதுல நான் ஒரு யூசரோட டீட்டெயில்ஸை மட்டும் தனியா பார்க்கணும். தனி இன்னொரு பேஜ். அப்போ யூசர்ல அந்த ஒரு யூசர் ஸ்டூடெண்ட் 1 அப்படிங்கிற யூசர். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சப் ரவுட் நான் எப்படி கிரியேட் பண்றது, அதுவும் டைனமிக்கா. இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா, சும்மா நான் இங்க வந்து கமாண்டை ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இதை நம்ம லைவா பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் ரவுட் என்னன்னா யூசர்ஸ். இந்த யூசர் அப்படிங்கிற ரவுட்டில் நம்ம வந்து அந்த 10 ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை நம்ம காட்டணும். எல்லா 10 ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். ஒரு சின்ன ஒரு கம்மியான டீட்டெயில்ஸ், வெறும் நேம், இமெயில் அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியான டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் கிடையாது. ஒரு 4-5 டீட்டெயில்ஸ் அப்படி வச்சுக்கலாம், இல்லை ஒரு 2-3 டீட்டெயில்ஸ். சம் டீட்டெயில்ஸ் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது யூசர் பேஜ். அடுத்தது நமக்கு இன்னொரு பேஜ் வேணும். யூசர்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் பார்க்கணும், ஸ்டூடெண்ட் 1ஓட டீட்டெயில்ஸ். ஸோ அப்போ இந்த பேஜில் நான் வந்து என்ன பண்ணணும்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் நான் பார்க்கணும், இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போ இங்க இந்த பேஜ் ஒன்று தான், ஆனால் இந்த பேஜில் வர டேட்டா வேற வேற. ஏன்னா இப்போ இங்கே யூசரில் 10 யூசர் இருக்க போகிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் யூசரை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் சேம் காம்பனண்ட், இதே காம்பனண்ட்ல எனக்கு வரணும், ஷோ ஆகணும். இப்போ 2வது ஸ்டூடெண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன்னா அதே காம்பனண்ட்ல எனக்கு 2வது ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியணும். ஒரே காம்பனண்ட் ஆனால் டிஃப்ரெண்ட் ரவுட் நேம், அதாவது சில்ட்ரன் ரவுட் நேம் வேற வேற, டீட்டெயிலும் வேற வேற. ஸோ இப்போ இந்த மாதிரி சப் ரவுட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவும் டைனமிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா குயிக்காக ஒரு 2 காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். யூசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூசர் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 2 காம்பனண்ட். நம்ம எப்பயும் போல இங்கே போயிட்டு யூசருக்கு ஒரு மெனு வந்து ஆட் பண்ணுமா, சிம்பிள். இதே கான்செப்ட் இதே மாதிரி இங்கே போட்டு யூசர் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த அபவுட்டுக்கு பதிலாக யூசர் காம்பனண்ட்டை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் யூசர்ஸ். அதே மாதிரி நம்ம யூசர் டீட்டெயில்ஸ் காம்பனண்ட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். யூசர் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 காம்பனண்ட்டும் நமக்கு தேவை. நம்ம ஏன்னா அதுக்கு வந்து ரவுட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ யூசர், இது வந்து யூசர்ஸ் காம்பனண்ட். அடுத்தது நமக்கு நார்மலாக தெரிஞ்ச வே வந்து இது தானே, இப்படி தான் நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ யூசர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், யூசர் ஸ்லாஷ் யூசர் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி போட்டு இங்கே யூசர் டீட்டெயில்ஸ் அந்த காம்பனண்ட்டை இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம இந்த யூசருக்கு அப்புறம் ஒரு மெனு வரணும், அவ்வளோதான், யூசர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வேணும், நம்ம இதை சிம்பிளாக இப்படி வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே போயிட்டு இன்னொரு மெனு ஆட் பண்ணுறேனே, யூசர்ஸ். ஸோ இங்கே யூசர்ஸ் இப்படி வச்சுட்டு இப்போ இப்போ இங்கே போனேன்னா நான் யூசர் கிளிக் பண்ணுறேன்
யூசர்ஸ்ன்னு ஒரு ரவுட்டரில் இங்கே யூசர்னு தான் இருக்கும். நான் வந்து இதை யூசர்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நான் யூசர்ஸை கிளிக் பண்ணுறேன்னா யூசர் ஒர்க்ஸ் அப்படின்னு வந்துடுது. அதாவது அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகுது. இப்போ அதே மாதிரி நான் யூசர் டீட்டெயில்ஸ் இங்கே போட்டனாலும் எனக்கு வரும். அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகும். இப்போ இந்த இது யூசர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது யூசர் ஸ்லாஷ் யூசர் டீட்டெயில்ஸ். இங்கே பாருங்க யூசர் டீட்டெயில்ஸ் ஒர்க் ஆகுதா. இதே மாதிரி நம்ம வேணும் இங்கே ஒரு மெனு வச்சுக்கலாம். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, புதுசாக இது வந்து இது ஆக்சுவலி இந்த யூசர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு நியூ மெனு கிடையாது, ஒரு சப் மெனு. கரெக்டுங்களா? ஒரு இப்போ நம்ம இங்கே யூசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே யூசர் டீட்டெயில்ஸ்ன்னு போட முடியாதுல்ல. ஏன்னா யூசர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெனு அந்த காம்பனண்ட் அந்த பேஜ் யூசர் யூசர் அப்படிங்கிற மெனுவோட சில்ட்ரன். கரெக்டா? யூசர் தான் மெயின் மெனு. இப்போ நம்ம இங்கே போய் பார்த்தாலும் இப்போ ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற மெயின் மெனு அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு மெனு என்னால் போட முடியுமா, அப்படி போடலாமான்னு கேட்டால் அது கரெக்ட் இல்லை, தப்பு. ஏன்னா இங்கே ப்ரோக்ராம் அப்படிங்கிறதா மெனு, அதில் எவ்வளோ ப்ரோக்ராம் வேணா இருக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 4 ப்ரோக்ராம் இருக்கும், நாளைக்கு இன்னும் 10 ப்ரோக்ராம் கூட வரும், இல்லை ஆல்ரெடி இருந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருக்கலாம். ஸோ வரும் போகும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இங்கே மெனுன்றது ப்ரோக்ராம். அப்போ அதுக்குள்ள வர்றது அதோட சில்ட்ரன், அவ்வளோதான். இங்கேயும் அதே தான். யூசர் அப்படிங்கிறது எல்லா யூசரும் நான் நான் வந்து வச்சுக்க வேண்டிய ஒரு பேஜ், ஷோ பண்ண வேண்டிய ஒரு பேஜ். ஆனால் யூசர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது அந்த யூசரே இல்லாமல் நான் எப்படி யூசர் டீட்டெயில்ஸ் பார்க்கறது? ஒரு யூசரே ஃபர்ஸ்ட் எனக்கு யூசர் வேணும். யூசர் இருந்தால் தான் நான் யூசர் டீட்டெயில்ஸே பார்க்க முடியும். கரெக்டுங்களா? அந்த லாஜிக் புரியுதுங்களா? ஏன் நம்ம வந்து யூசர் டீட்டெயில்ஸை தனியாக வைக்கக்கூடாது, யூசர் கூட தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. யூசரே இல்லாமல் நான் எதுக்கு யூசர் டீட்டெயில்ஸ் பேஜ்? அதே மாதிரி ஏதாவது ஒரு யூசரை நான் செலக்ட் பண்ணாமல் எந்த யூசரோட டீட்டெயில்ஸை நான் யூசர் டீட்டெயில்ஸில் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குல்ல. ஸோ அதுக்கு இங்கே சப் ரவுட், அதாவது சில்ட்ரன் ரவுட்டாக நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சில்ட்ரன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதுக்குள்ள எப்பயும் போல பாத். ஸோ இதில் வந்து யூசர் டீட்டெயில்ஸ், யூசர் டீட்டெயில்ஸ், இதில் காம்பனண்ட் யூசர் இதுதான் காம்பனண்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து ஒரு சில்ட்ரன் ரவுட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த யூசர் இல்லாம யூசர் டீட்டெயில்ஸ் லோடே ஆகாது, நம்மளால பண்ணவே முடியாது. ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்னு இல்லாம யூசர் டீட்டெயில்ஸ் நம்மளால பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. இந்த யூசர்ஸ் அப்படிங்கிற அந்த பேரண்ட்டை இந்த யூசர் டீட்டெயில்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த யூசருக்குள்ள போயிட்டு நான் வந்து அந்த ரவுட் மெனுவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. போயிட்டு எப்பயும் போல ரவுட்டர் லிங்க் ஸ்லாஷ் யூசர் டீட்டெயில்ஸ், யூசர் டீட்டெயில்ஸ். இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சும்மா ஸ்டூடெண்ட் 1 இந்த மாதிரி சும்மா வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய லிஸ்ட் இருக்க போது அதில் சும்மா நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். யூசர் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இல்லை, அதனால கிடைக்குது. நம்ம ஹோம்க்கு போயிடலாம். ஹோம்க்கு போயிட்டு யூசர், அதில் இந்த ஸ்டூடெண்ட் 1. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் அங்கே யூசர் டீட்டெயில்ஸ்க்கு அது போகும். ஓகே, ஸோ இப்போது இந்த யூசர் டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு சில்ட்ரன்
ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இங்கே கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இங்கே வந்துடும் ஆக்சுவலி இந்த யூசர் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த அந்த ரவுட்டுக்கு நமக்கு நேவிகேட் ஆகிடும். அண்ட் இப்போ அந்த காம்பனண்ட்டை நம்ம வந்து இன்னும் ரவுட்டர் அவுட்லெட் வந்து மெயின் பேரண்ட் ரவுட்டுக்கு ஒர்க் ஆகும். இப்போ அந்த காம்பனண்ட்டை நம்ம வந்து சம்வாட் எங்கேயாவது வந்து ஷோ பண்ணணும். அதாவது எப்படி சொல்றது, எக்ஸாம்பிள் இப்போ அந்த யூசர் டீட்டெயில்ஸ் காம்பனண்ட் எங்கே இருக்கு, இங்கே இருக்கா? ஸோ இதில் யூசர் டீட்டெயில்ஸ் ஒர்க் அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்கே போயிட்டு யூசர் டீட்டெயில்ஸ் சிம்பிளி என்ன பண்ணலாம், பேரண்ட்ஸ்ன்றனா பார்த்து சேம் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி மெயினுக்கு என்ன பண்ணமோ, மெயினாக ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ யூசரை கிளிக் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் 1 கிளிக் பண்ணுறேன், யூசர் டீட்டெயில்ஸ் ஒர்க் வந்துருச்சா? நம்ம யூசர் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு போயிட்டோம் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூசரில் இருக்கோம், அடுத்தது யூசரோட டீட்டெயில்ஸ் பேஜுக்கு இங்கே நேவிகேட் ஆகும். ஸோ இங்கே அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே நம்ம எதுவும் பண்ணலை. இந்த யூசர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்டாக இருக்கா, அப்போ அதில் ரூட் எலமெண்ட் எது, அதாவது ரூட் காம்பனண்ட் எது அப்படிங்கிறதுக்காக இந்த எம்டி. அப்போ வந்து யூசர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெண்டர் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து மெயினாக ஓவராலாகவே ரெண்டர் பண்ணும்போது எம்டியாக இங்கே கொடுத்துருக்கோன்னா அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் எந்த ரவுட்டுமே இல்லாமல் ஒர்க் ஆகிற காம்பனண்ட். ஆனால் இங்கே யூசர்ஸில் எது ஃபஸ்ட்டாக ரன் ஆகணும், எதுவுமே நான் யூசர்ஸும் கொடுத்தாவே போதும் எனக்கு ரன் ஆகணும் அப்படிங்கிற ரவுட்டுக்கு இது இந்த எம்டி. ஓகேவா? அது வந்து ரூட் எலமெண்ட். இது ஒரு பேரண்ட் எலமெண்ட்டோட இல்லை ஒரு பேரண்ட் ரவுட்டோட டிஃபால்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது பேரண்டோட டிஃபால்ட், இது வந்து ஓவரால் அப்ளிகேஷனோட டிஃபால்ட். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் பேரண்ட் அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, அதை மட்டும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் இந்த மாதிரி நம்மளால எவ்வளோ சில்ட்ரன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். யூசர் டீட்டெயில்ஸ் அப்புறம் இன்னும் வேற என்ன இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஓகே, நவ் இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 டீட்டெயில்ஸ் வந்து சும்மா ஆட் பண்ணுவோமா? நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் ஃபைல் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். அது இங்கே இருக்கு, ஹைலைட்டு யூசர். ஓகே, ஸோ user.ts ஃபைன். ஸோ இங்கே வந்து ஒரு 3 லிஸ்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் டீட்டெயில்ஸ். இல்லைன்னா ஃபார் டைம் பீயிங் நம்ம ஆன்லைன்லேருந்து எடுப்போமா, ஜேசான் பிளேஸ் ஹோல்டர். ஓகே, இங்கே வந்து ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபார் டைம் பீயிங் ஒரு 10 டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம இதை வந்து குவிக் ரெஃபரன்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு 10 யூசரோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது சர்வீஸ் ஃபைலில், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து யூசர்ஸ் ஃபைலில் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ யூசர் ஃபைலில் நான் லூப் பண்ண போகிறேன், அவ்வளோதான், சிம்பிளாக. ஓகே, இருக்கட்டும். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு users.ts. ஸோ இதில் போயிட்டு அந்த சர்வீஸ் ஃபைலை இம்போர்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு, ஏன்னா அப்போ தான் அந்த சர்வீஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம்.
அப்படிங்கிற சர்வீஸ். அண்ட் இந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டார் ஆட் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்துருந்தோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டார் ஸோ இதுதான் பேசிக். ஸோ இதில் ப்ரைவேட் யூசர் கோலன் யூசர் இதான் சர்வீஸ். ஃபைன். இப்போது நம்ம இதிலிருந்து டேட்டாவை எடுத்து நம்ம HTML லூப் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஆல் யூசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு எம்டி அரே, இனிஷியலாக எம்டி அரே. நான் வந்து இங்கே this டாட் ஆல் யூசர் ஈக்குவல் டு this டாட் யூசர் டாட் கெட் யூசர். ஸோ இதுதானே அந்த டேட்டாவை இது பண்ணுறதுக்கான ஒரு லைன். ஸோ இது வந்து டைரக்ட் அரே. அங்கே இருக்கிறது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் கொடுத்துட்டோம்னா அதை அரே எம்டி, ஐ மீன் டிஃபால்ட் நம்மக்கிட்ட அரேனாவே ரெண்டு டைப்பு. ஒன்று வந்து டைரக்ட் அரே, டைரக்ட் ஸ்ட்ரிங் அரே. இன்னொன்று அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி வச்சுக்க முடியும். நம்ம இங்கே வச்சிருக்க டேட்டா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போது நம்ம இங்கே வெறும் எம்டி அரே போட்டால் அது அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணும். நான் இங்கே வந்து என்ன பண்ணிட்டேன், டைப் வந்து எனி, அது வந்து ஸ்ட்ரிங் அரேவாக இருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்ட் அரேவாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நான் எனின்னு கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போது நமக்கு ஆல் யூசர்ஸ் கிடச்சிடுச்சு. இதை நான் வந்து இங்கே லூப் பண்ண போகிறேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஒரு டெவ் ரெண்டு அப்ரோச் இருக்குது, ஓல்டு அப்ரோச், நியூ அப்ரோச், எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த அப்ரோச்சே போகிறேன். லெட் யூசர் ஆஃப் ஆல் யூசர்ஸ், அதுதான் நம்ம வேரியபிள் நேம், ஆல் யூசர்ஸ். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து இந்த லிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கு. நேம் வந்து ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் நேம்னு இருக்கா, யூசர் நேம்னு ஒன்று இருக்குது. யூசர் நேமை ஷோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவ்வில் நேம் கோலன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி யூசர் டாட் யூசர் நேம். ஸோ இங்கே வந்து இதை மட்டும் நம்ம இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டெவ்வுக்கே வந்து டைரெக்டாக அந்த ரவுட்டர் லிங்க்கை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே தான் ஒரு டெஸ்ட் இருக்குது, ஐ மீன் டைனமிக்காக மாற்றுறதுக்கு. அது நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ரவுட். ஸோ நான் இப்போ இங்கே எதுவும் பண்ணலை, சிம்பிள். என்கிட்ட ஒரு 10 யூசர் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை சர்வீஸில் வச்சுக்கிட்டேன். அதை வந்து என்னோட காம்பனண்ட்டில் இம்போர்ட் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவல் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த டேட்டாவை என்னோட HTML நான் லூப் பண்ணுறேன். லூப் பண்ணும்போது இது வந்து ஆல் யூசர் பேஜ் அப்படிங்கிறதுனால என்னால் இருக்கிற எல்லா டேட்டாவும் ஷோ பண்ண முடியாது. ஸோ நான் அதனால் சில டேட்டாவை மட்டும் ஷோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி வெறும் நேம் மட்டும் நான் இங்கே ஷோ பண்ண வச்சுருக்கேன். ஓகேங்களா? இங்கே வெறும் நேம் மட்டும்தான் ஷோ ஆகும். இப்போது நம்ம இங்கே ப்ரௌசருக்கு போனால், ப்ரௌசரில் யூசர் பேஜுக்கு போனால் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து 10 யூசரோட டீட்டெயில்ஸும் இங்கே வந்துருச்சா? நம்ம மேபி இதை இப்போதைக்கு டேகாக போட்டுக்கலாம். அப்போ தான் அது ஒரு லிங்க் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 யூசரோட டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே 10 யூசர் வந்து நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். நவ் இப்போ நான் ஏதாவது ஒரு யூசரை கிளிக் பண்ணால் எனக்கு யூசர் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு போகணும். போயிடுச்சு, யூசர் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் நான் கிளிக் பண்ண யூசர், அதாவது இங்கே நேம் பிரெட் அப்படிங்கிற அந்த இது தானே, அந்த யூசர் தானே நான் கிளிக் பண்ணேன். அப்போ அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் தானே எனக்கு யூசர் டீட்டெயில்ஸில் தெரியணும். ஆனால் இங்கே வரது என்ன, காமனாக இருக்க டீட்டெயில்ஸ். கரெக்டுங்களா? அப்போது நம்ம இப்போ இங்கே யூசர் டீட்டெயில்ஸ்க்கு போயிட்டு நான் இங்கே வந்துட்டு
நம்ம இங்கேயும் அதே சர்வீஸை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் யூசர், அதாவது நான் வந்து ப்ரௌசரில் எந்த யூசரை கிளிக் பண்ணுறேன் அப்படிங்கிறது எப்படி இந்த காம்பனண்ட்டுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சேம் இதே யூசரையும் யூசர் டீட்டெயில்ஸ்லையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சின்னதாக கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், பட் இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். இது பெருசாக இதெல்லாம் கிடையாது. நான் சிம்பிள் இங்கே என்ன பண்ணணும் அதே நான் இங்கேயும் பண்ணுறேன். ஓகே, யூசரில் என்ன பண்ணணும் அதே தான் நான் யூசர் டீட்டெயில்ஸ்லையும் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. ஸோ நான் இப்போ இதே இதை நான் லூப் பண்ணனா எனக்கு எல்லா யூசரோட டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆனால் நமக்கு அது தேவையில்லை. நான் யூஐயில், அதாவது இந்த ப்ரௌசரில் யூசர் பேஜில் எந்த யூசரை கிளிக் பண்ணுறனோ, எந்த யூசரை செலக்ட் பண்ணுறனோ, அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் தான் இந்த யூசர் டீட்டெயில்ஸ் பேஜில் எனக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். எந்த யூசரை நான் செலக்ட் பண்ணுறனோ அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் யூசர் டீட்டெயில்ஸ் பேஜில் ஷோ ஆகும். இதுதான் ரெக்குவயர்மெண்ட். ஏன்னா அதுதானே நம்ம காட்டணும், காமனாக காட்ட தேவையில்லைல்ல. ஸோ அப்போது அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு இந்த ரவுட் மூலியமாக என்ன பண்ணுறது. அண்ட் ஆல்சோ இப்போ நான் இங்கே வந்து ஏதாவது ஒரு யூசரை கிளிக் பண்ணும்போது இங்கே யூசர் டீட்டெயில்ஸுங்கிற இந்த ரவுட் நேம் வந்து காமனாக இருக்குது. நான் என்னமோ இந்த பேஜில் பார்க்க போகிறது ஏதாவது ஒரு யூசரோட டீட்டெயில்ஸ், ஏதாவது ஒருத்தவங்களோடது. நான் இப்போ எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த இந்த இதில் வந்து இந்த கேமரன் அப்படின்ற யூசரை செலக்ட் பண்ணுறேன்னா, அப்போ இங்கே நான் பார்க்குற டீட்டெயில்ஸ் யாருது, கேமரனோடது. அப்போ யூசர் கேமரன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வரணும். கரெக்டுங்களா? ஒன்று அவங்களோட நேம் வரலாம், இல்லை அவங்களுக்குன்னு இருக்கிற யூனிக்காக இருக்க ஐடி வரலாம், சம்திங். இப்போ நான் இப்போ ஏதாவது ஒரு யூசர்னா இப்போ யூசர் ஒன்று அப்படிங்கிறத யூசர் ஒன்னுன்னு தான் எனக்கு வரணும். காமனாக இந்த நேம் யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னா அது யாரோட யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அந்த ரவுட் பார்த்தா. ஸோ அப்போ இது வந்து டைனமிக்காகவும் மாறும். கரெக்டுங்களா? ஸோ இப்போது சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். இப்போ நமக்கு தேவை யூசர் டீட்டெயில்ஸில் நான் எந்த யூசரை செலக்ட் பண்ணுறனோ அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் நான் வந்து பார்க்கணும். கரெக்டுங்களா? இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த யூசரோட ஐடி வேணும். அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐடின்னு இருக்குல்ல, இந்த ஐடி நமக்கு வேணும். 1ஆ 2ஆ 3ஆ, இதுதான் வந்து யூனிக். மற்ற எல்லா டேட்டாவும் காமனாக வர பாசிபிள் இருக்குது. ஏன்னா நேம் ஒரே மாதிரி எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஒரே நேமில் ஒரே இமெயில் கூட இருக்க முடியும், டூப்ளிகேட் பண்ணலாம், பாசிபிள் இருக்குது. ஆனால் இந்த ஐடி வந்து யூனிக். இது வந்து கம்பல்சரி வேறு வேறு தான் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஐடி இருந்தால் இந்த அரேலேருந்து இந்த ஐடியை என்னால் ஃபில்டர் பண்ண முடியுமா? ஈஸியாக வந்து நம்மளால் ஃபில்டர் பண்ணிட முடியும். கரெக்டுங்களா? ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டில் நமக்கு வந்து இந்த ஐடின்னு ஒன்று வச்சு ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும். இல்லை இஃப் கண்டிஷன் லூப் பண்ணி இஃப் கண்டிஷன் போட்டு ஈஸியாக எடுத்துட முடியும். கரெக்டுங்களா? யூனிக்காக ஒன்று கிடைச்சிட்டா போது நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு இந்த ஐடி வேணும். இப்போ இந்த ஐடியை யூசர் பேரண்ட் காம்பனண்ட்ல இருந்து யூசர் டீட்டெயில்ஸ் சில்ட்ரன் காம்பனண்ட்டுக்கு எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏதோ ஒரு இடையில டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு சிம்பிளான ஒரு வே, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு வே, இந்த மாதிரி ஒரு காமன் யூசர் ஃபைல், அதாவது யூசர் சர்வீஸ் ஃபைல். இந்த சர்வீஸ் ஃபைலில் ஒரு வேரியபிள் வச்சுட்டு யூசர் ஐடி கோலன் எனி இந்த மாதிரி ஒரு வேரியபிள் வச்சுட்டு சிம்பிளாக நான் என்ன பண்ணலான்னா செட் யூசர் ஐடி இந்த மாதிரி போட்டு யூசர் ஐடி கோலன் எனி இன்புட்டாக நான் டேட்டா வாங்கி this டாட் யூசர் ஐடி ஈக்குவல் டு இங்கே இன்புட்டாக வரக்கூடிய யூசர் ஐடி. இந்த மாதிரி இந்த வேரியபிளில் நான் அந்த யூசர் ஐடியை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த வேரியபிள் சர்வீஸ் ஃபைல் தான் நான் எல்லா கம்பனண்ட்லையும் யூஸ் பண்ணலாமே. அந்த வேரியபிளில் இருக்க ஐடியை எடுத்து நான் ஃபில்டர் பண்ணிக்கலாம்ல. இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போது யூசர் பேஜில் நான் அந்த யூசரை கிளிக் பண்ணும்போது, அதாவது இங்கே நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த யூசரோட ஐடியை நான் ஸ்டோர் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போது நான் இங்கே வந்து கிளிக் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணலாமா? கிளிக் கெட் யூசர் ஐடி அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிளிக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போது இந்த காம்பனண்ட் இதுதானே யூசரோட காம்பனண்ட். கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தால் என்னை ஸ்டாப் பண்ணுங்கள்.
ஸோ நான் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன், அவ்வளோதான். இதில் நான் வந்து யூசர் டாட், அந்த ஐடி தானே நமக்கு வேணும், அதனால நான் யூசர் டாட் ஐடியை இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூசர் ஐடி கோலன், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இப்போ யூசர் ஐடியை இன்புட்டாக வாங்கியாச்சு. இப்போ சர்வீஸ் ஃபைலில் இருக்கிறது கூட செட் பண்ணணும், அவ்வளோதான். அதாவது டேட்டாவை சேவ் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. திஸ் டாட் யூசர் டாட் செட் யூசர் ஐடி, இதான நம்மளோட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த யூசர் ஐடியை இன்புட்டாக கொடுத்துட்டு அந்த யூசர் ஐடி வேரியபிளில் சேவ் ஆகிடுமா? சிம்பிள் கான்செப்ட். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், அவ்வளோதான். அது எப்போ ஸ்டோர் ஆகும்? கிளிக் பண்ணால் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ இது ஸ்டோர் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே ஸ்டோர் ஆச்சுன்னா இங்கே தான் வரணும். நான் வந்து கன்சோல் லாகில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். யூசர் ஐடி இப்போ இங்கே போயிட்டு கன்சோல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு யூசருக்கு போயிட்டேன். இதில் ஏதாவது ஒரு யூசரை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த யூசர் டீட்டெயில்ஸ் ஒர்க்ஸ்னு வருது. இப்போது நான் இங்கே போனேன்னா பிரிண்ட் பண்ணுது. ஓகே, பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இங்கே கன்சோல் ஆட் பண்ணணும். இங்கே கரெக்டாக யூசர் ஐடி வருதா, ஃபுல்லாக இது இது ஒரு ட்ராக்கிங் மாதிரி. யூசர் ஐடி ப்ராப்பராக வருதா, யூசர் ஐடி செட் ஆகுதா அப்படின்றத காட்ட நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, கெட் யூசர் ஐடி அப்படிங்கிறது HTML இங்கே கால் ஆகுது. ஓகே, ஸோ ரவுட்டர் லிங்க்லேயே கால் ஆகுதா? நம்ம என்ன பண்ணலாம், பேரண்ட் மாதிரி ஆட் பண்ணி அதுக்கு, ஏன்னா இதில் வந்து ஏன் நான் இப்போ பேரண்ட் ஆட் பண்ணுறேன்னா, இதில் இன்னொரு ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ரவுட்டர் லிங்க்கும் கிளிக்கும் ஒன்றா இருக்கும்போது, இங்கே ரவுட்டர் லிங்க்னா என்ன வேலை பண்ணும், நம்ம பேஜை வந்து மாற்றி விட்டுரும் காம்போனண்ட்டை. அப்போது அந்த பேஜை மாற்றி விட்டுட்டு அந்த கிளிக்கில் இருக்கிறது ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த கிளிக்கை பேரண்ட்டாக போட்டுக்கிட்டேன். ஸோ நான் இப்போ யூசருக்கு போயிட்டேன். ஓகே, இப்போது ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன். இப்போ யூசர் டீட்டெயில்ஸ் காம்போனண்ட்டுக்கு வந்துருச்சு. பட் சர்வீஸ் வந்து இருக்கு. நம்ம என்ன இப்படி பண்ண ட்ரை பண்ணுவோமா, யூசர் டீட்டெயில்ஸில் போயிட்டு இருந்து ஸோ அதை கெட் பண்ணு. ஸோ ஸோ டெஸ்ட் டாட் யூசர் ஐடி இதை ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவோம், அப்போ தெரிஞ்சிடும். இப்போ அன்டிஃபைன், நான் யூசருக்கு போகிறேன். அன்டிஃபைன்டுன்னு வருது, விச் மீன்ஸ் செட் ஆகலை. ஸோ செட் ஆகுறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த நேவிகேஷனை செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இது செட் ஆகுதான்னு பார்ப்போம். சிம்பிள் யூசர்ஸ் இப்போ கிளிக். ஓகே, யூசர் ஐடி வருது, செட்டும் ஆகுது. இப்போ இங்கே பாருங்களேன், யூசர் ஐடி 1 வருதா கன்சோலில், விச் மீன்ஸ் செட் ஆகுது. ஓகே, நவ் இப்போ இந்த ரவுட்டர் லிங்க் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து செட் ஆகலை. ஓகே, இப்போ செட், இப்போ பாருங்கள், இப்போ பிரிண்ட் ஆகுதா? யூசர் போகிறோம், நான் வந்து இந்த யூசரை கிளிக் பண்ணுறேன். ஓகே, எதை கிளிக் பண்ணாலும் ஒன்று தான் வருது.
ன்றது பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ யூசர் டீட்டெயில்ஸ் காம்பனண்ட்ல இருக்க கன்சோல் யூசர் ஐடி சர்வீஸ் வந்து கெட் யூசர் ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் யூசர் டீட்டெயில்ஸ்ல போயிட்டு யூசர் அந்த ஐடி எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஐடி 1 2 3 கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து யூசர் டாட் ஐடி யூசர் போட்டா தெரிஞ்சு யூசர்ஸ். ஓகே, ஸோ இங்கே கரெக்டாக 1 2 இருக்கு. இந்த கிளிக் பண்ணும்போது அந்த அன்டிஃபைன்டுன்னு இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ரவுட் நடக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும். ஸோ இதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் இருக்குது. பட் இங்கேயே உங்களுக்கு காமிச்சு அதை கொண்டு போகலான்னு பார்த்தேன், பட் ஃபைன். இப்போது இந்த யூசரை கிளிக் பண்ணால் இப்போ 3ன்றது இங்கே கரெக்டாக வருதா? இந்த 3 அப்படிங்கிறது இங்கே 6ன்னு நான் கிளிக் பண்ணால் 6ன்னு வருதா? இங்கே 8ன்னு கிளிக் பண்ணால் இங்கே 8ன்னு வருதா? ஆனால் இப்போ இங்கே வந்து ரவுட் நடக்கலை, அதாவது நேவிகேஷன் நடக்கலை, யூசர்ஸ்லேயே தான் இருக்குது. இப்போது நமக்கு யூசர் டீட்டெயில்ஸ்க்கு நேவிகேட் ஆகணும். ஆல்சோ இந்த இந்த டேட்டா, அதாவது இந்த ஐடி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸி வே இந்த சர்வீஸ் ஃபைல், கரெக்டுங்களா? இப்போது நமக்கு தெரிஞ்சது என்ன, ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவை ரீயூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணோம். பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த நியூ காம்பனண்ட் ரன் ஆகும்போது நம்மளோட மற்ற காம்பனண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீசெட் ஆகிடும், கரெக்டுங்களா? அதாவது போயிடும். அப்போது இந்த யூசர், அதாவது இந்த இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த யூசர் ஐடி, இந்த வேரியபிள் இதுவுமே வந்து எம்டி ஆகிடும். இப்போது சிம்பிளாக வந்து நான் இங்கே வந்து இப்படி 1 இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே எனக்கு இது 1ன்னு தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இங்கே 1 செலக்ட் பண்ணாலும் எனக்கு 1ன்னு தான் இங்கே வரும். இதுவே வந்து நான் இங்கே 3 செலக்ட் பண்ணாலும் எனக்கு இங்கே 1 தான் வரும். ஏன்னா காம்பனண்ட் மாறும்போது அந்த காம்பனண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரன் ஆகும். ஸோ நம்ம வந்து சர்வீஸ் ஃபைல் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம ஒரு டேட்டாவை செட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா செட் ஆகும், ரீசெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கும், செட் ஆகி ரீசெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அது என்ன ஆகுனா அந்த வேரியபிளை எம்டி பண்ணி விட்டுரும். ஸோ அப்போது இதுக்கு டேட்டாவே இருக்காது. பை டிஃபால்ட் 1ன்னு வச்சுருக்கோன்னா 1 தான் இருக்கும், இல்லை எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஐடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அப்போ இந்த பிரச்சனைக்கு தான் நம்மளால் வந்து இப்போ ஓகே, இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த அரே இருக்குல்ல, இது வந்து எப்படி வருது? அப்போது இதுவும் சர்வீஸ் ஃபைலில் தான் இருக்குது, ஆனால் நம்மளால் 2 இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்க முடியுது நேவிகேஷன் யூஸ் பண்ணாலும். ஸோ அதுக்கு சிம்பிள், இங்கே நம்ம வந்து டேட்டாவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம், நம்ம வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ணலை, கரெக்டுங்களா? நம்ம காமனாக வச்சுருக்கோம், ஸோ அதனால் அது காமனாக ஒர்க் ஆகுது, ஸ்டாட்டிக் டேட்டா. ஓகே, ஃபைன். ஸோ இப்போது இந்த யூசர் ஐடியை எப்படி நம்ம அப்போ அந்த காம்பனண்ட்டுக்கு டைனமிக்காக கெட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு இந்த ரவுட்டரில் ஒரு கான்செப்ட் இருக்குது, டைனமிக் ரவுட்டிங் நம்மளால் செட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இதில் போயிட்டு /:id
இந்த மாதிரி இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் டைரக்டா நேம் கொடுக்காம இந்த ஐடி நான் கோலன் வச்ச ஐடின்னு கொடுத்துட்டேன்னா இது என்ன ஆகும்னா இது வந்து டைனமிக்கா அந்த ஐடி வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கோலன் வச்சு என்னென்ன வேணா கொடுக்கலாம். இங்கே நான் ஐடின்றதுனால ஐடின்னு கொடுக்குறேன். நீங்க நேம்னா நேம்னு கொடுக்கலாம். என்ன வேணா கொடுக்கலாம். பட் இந்த கோலன் தான் இம்பார்ட்டன்ட். அந்த கோலன் தான் எதை இண்டிகேட் பண்ணும்னா அந்த ஐடியை இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஐடியை நம்ம டைனமிக்கா இங்க வச்சாச்சு. அப்போ இங்க HTML எப்படி கால் பண்றது? இங்க எப்படி கால் பண்றதுன்னா இந்த மாதிரி கால் பண்ண முடியாது இங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா இதே சேம் ரவுட் லிங்க் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடும். அவ்வளோதான். இப்போ இந்த ரவுட்டர் லிங்க் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ அதுக்குள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட், அதில் சிங்கிள் கோட்ஸ், நமக்கு தேவையான அந்த பேஜ் யூசர் தானே, யூசர்ஸ். கரெக்ட். இந்த ரவுட்டர் போய் செக் பண்ணிக்கலாம். யூசர்ஸ். ஓகே. ஸோ யூசர்ஸ் இருக்கு. அதில் நம்ம டைனமிக்காக ஒரு டேட்டாவை அனுப்பணும். ஸோ அதுக்கு இங்கே வந்து நமக்கு அந்த ஐடி வேணும். கரெக்டுங்களா? அப்போது நமக்கு என்ன ஐடி? யூசர் டாட் ஐடி. கரெக்டுங்களா? இதான ஐடி, நமக்கு தேவையான ஐடி. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த ஐடி வந்து இந்த யூசரோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக அந்த ரவுட்டில் செட் ஆகிடும். அதாவது இந்த ஐடிக்கு பதிலாக செட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ யூசர் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்காது, ஏன்னா நம்ம இதாக வந்து எடுத்துட்டோம். கரெக்டுங்களா? ஸோ யூசர்ஸ்க்கு போகும். valid configuration users column slash ID. ஓகே சார், இங்கே வந்து நான் ஸ்லாஷ் போடக்கூடாது. ஓகே, நம்ம அங்கே தான் ஸ்லாஷ் போடணும் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் வச்சாச்சு. யூசர்ஸ்க்கு போகிறோம். இந்த நேம் இருக்குது. ஏதாவது ஒரு யூசரை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஐடி வந்துருச்சா? 2ன்னு. இங்கே மேலே பாருங்கள் 2ன்னு இருக்கா? இப்போ இதுவே நான் மறுபடியும் யூசர்ஸ்க்கு போயிட்டு 5ஆம் நம்பரை கிளிக் பண்ணுறேன்னா 5ன்னு வந்துடும். ஸோ அந்த ஐடி வந்து டைனமிக்காக நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ டைனமிக்காக ஒரு விஷயம் வேணும்னா இந்த மாதிரி கோலன் வச்சு அந்த நேம் நம்ம என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். அது ஐடி நேம் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அந்த கோலன் தான் வந்து என்ன டினோட் பண்ணோம்னா டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை HTML எப்படி கால் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இது வந்து பேரண்ட் ரவுட் யூசர்ஸ், அதுக்கப்புறம் அந்த டைனமிக்காக சேஞ்ச் ஆகிற டேட்டா. ஓகே. ஸோ நமக்கு யூசர் ஐடி வேணும், யூசர் ஐடி. ஓகே ஃபைன். இப்போ ரவுட்டில் வந்துருச்சு. அப்போ நான் இப்போ இதை வச்சு ஓகே இப்போ நம்ம ரவுட் நேம் மாற்றியாச்சு. ஆனால் இதை வச்சு எப்படி ஐடியை அந்த யூசர் டீட்டெயில்ஸ் காம்பனண்ட்ல கொண்டு வருது? இங்கே நமக்கு வந்தால் தானே அதை நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்போ இதை எப்படி இங்கே கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு இந்த ரவுட்டர் மாடியூல்லே ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா ரவுட் ஆக்டிவேட்டட் ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல், ஒரு மெத்தட். இம்போர்ட் ஆக்டிவேட்டட் ரவுட். ஸோ இது ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டாரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ப்ரைவேட் ஆர் பப்ளிக் ஆக்டிவேட்டட் ரவுட். ஸோ இந்த நேம் நம்ம என்னன்னா வச்சுக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ்க்காகவே இதை நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு this dot activated route dot snapshot டாட் அது இது நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த ஸ்லாஷ் ஐடி வந்துச்சு இல்லை, அதை கெட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுக்காக இப்போ நான் இந்த சில மெத்தட்ஸ் இன்பில்டாக உள்ளுக்குள்ளே ஆங்குலரில் இருக்கிற மெத்தட்ஸ் இது. ஸோ அதை தான் நான் இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா பேராமீட்டர் ஆக்சுவலி அதை சொல்லப்போனால் அது ஒரு பாத் மாதிரி. டாட் கெட்டுன்னு போட்டு நம்ம அதை வந்து ஐடின்னு தானே பாஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஸோ ஐடி இந்த மாதிரி போட்டுட்டோன்னா எனக்கு அந்த ஐடி வந்து கிடைச்சிடும். திஸ் டாட்
யூசர் ஐடி ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே யூசர் ஐடியை டிக்ளேர் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி கோலன் எனி இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இந்த யூசர் ஐடியை இங்கே பிரிண்ட் பண்ணனா எனக்கு அந்த யூசர் ஐடி கிடைக்கும். பார்ப்போமா? ரைட். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், 5ன்னு வந்துருச்சா? ஏன்னா ஆல்ரெடி 5வது யூசர் செலக்டில் இருக்குது, அதனால் 5ன்னு வருது. இப்போது நான் இங்கே வந்து 7வது யூசரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 7ன்னு வந்துருச்சா? இந்த கன்சோல் எங்கே இருக்குன்னா யூசர் டீட்டெயில்ஸ் காம்பனண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த கன்சோல் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. யூசர் ஐடி நமக்கு கிடைச்சிடுச்சு இப்போ. ஸோ டைனமிக்காகவும் கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் அந்த யூசர் ஐடியை நம்ம அந்த காம்பனண்ட்லையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த ஆக்டிவேட்டட் ரவுட் மூலியமாக இந்த மெத்தட இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு யூசர் ஐடி கிடைச்சிடுச்சு. அப்போ இந்த ஆல் யூசர்ஸில் ஜஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணால் போதும்ல, கரெக்டுங்களா? ஃபில்டர் ஆப்ஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே தெரியும். ஃபில்டர் போடுறது டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா திஸ் டாட் ஆல் யூசர்ஸ் வந்து ஆல் யூசர் இருக்குது. நான் வந்து யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து யூசர் டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு this dot all users dot filter. ஸோ இதில் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் போடணும். யூசர் இது ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து user dot id equal this dot user id இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி போட்டோம். இந்த யூசர் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த யூசர் டீட்டெயில்ஸுக்கு அந்த யூசரோட டீட்டெயிலை புஷ் பண்ணிடலாம். அவ்வளோ டாட் புஷ் யூசர். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோம்னா இந்த யூசர் டீட்டெயில்ஸ்க்கு நமக்கு டீட்டெயில் கிடைச்சிரும். இதை HTML நம்ம எடுத்து லூப் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே போயிட்டு எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஒரு லூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார் ng ஃபார் let யூசர் டீட்டெயில்ஸ். நான் அது ஜஸ்ட் யூடின்னு வச்சுக்கிறேன். யூசர் 7 வேரியபிள் யூசர் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே இன்னொரு டிவ் ஆட் பண்ணி இங்கே அங்கே காட்டாத நேம் ஒன்று காட்டலாமா? என்ன இருக்கு எக்ஸ்ட்ரா? சர்வீஸ் ஃபைல். ஸோ இங்கே வந்து வேறு என்ன டேட்டா இருக்குது? இமெயில் காட்டலாம். ஓகே, அப்போ தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். யூடி டாட் ஃபைன். இப்போது இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்துடுச்சு ஆக்சுவலி. இப்போது நான் இங்கே வந்து யூசர்ஸ் பேஜுக்கு போயிட்டேன். 4ஆம் நம்பர் யூசரை செலக்ட் பண்ணுறேன். 4ஆம் நம்பர் யூசரோட இமெயில் இங்கே வந்துருச்சு. ஸோ ஃபில்டர் ஆகி அந்த யூசரோட இமெயில் HTML வருது. இதுதான் 4ஆம் நம்பர் யூசரோட இமெயில். வேலிடேட் பண்ணலாமா? ஸோ இங்கே போயிட்டு 4ஆம் நம்பர் யூசரோட இமெயில் வந்து இங்கே இருக்கு பாருங்க. ஸோ நான் அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணியிருக்கேன். இல்லைனா வந்து வேற யூசர் இருக்காங்க. இது கூட இந்த இமெயிலுமே போடுவோம், ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக. ஓகே, இல்லைனா இங்கே வந்து யூசர் டீட்டெயில்ஸ் காம்பனண்ட்டில் நேமையும் ஷோ பண்ணுவோம். டெவ்வில் யூடி டாட் ஐடி. அடுத்தது வந்து யூடி டாட் யூசர் நேம். யூசர் நேம் வந்து வேரியபிள் நேம் இல்லை போல். வேரியபிள் நேம் கரெக்டாக பார்த்துக்கலாம். தென் வந்து ஸ்மால்
ஓகே, கேஷ் லாட்டர் போட்டேன். ஃபைன். ஸோ இப்போ யூசர் பேஜுக்கு போயாச்சு. நான் வந்து 5ஆம் நம்பர் யூசர் கேமரன் அப்படின்ற யூசரை செலக்ட் பண்ணுறேன். யூசர் டீட்டெயில்ஸில் 5ஆம் நம்பர் கிடச்சிடுச்சு. அவங்களோட நேம், அவங்களோட இமெயில், இன்னும் வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே நம்மளோட லேர்னிங் என்னென்னா, ரவுட்டர் மாடியூலில் இந்த மாதிரி டைனமிக்காக ரவுட்டரை செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கோலன் வச்சு அந்த ரவுட்டரோட நேம், அந்த பேராமீட்டரோட நேமை நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, டைனமிக்காக வரதை ரவுட்டர் பேராமீட்டர் அப்படின்னு. ஸோ இந்த ஐடி அப்படிங்கிறது அந்த பேராமீட்டர், டைனமிக்காக ஆட் பண்ணுறதுக்காக கோலன். இப்போ இதுக்கு நம்ம டேட்டா கொடுக்கணும் டைனமிக்காக. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரவுட்டர் லிங்கை நம்ம ஆல்ரெடி டைரக்டாக போட்டு பார்த்துருப்போம், டைரக்ட் ஸ்ட்ரிங்காக போட்டு நார்மல் ஆட்ரிபியூட் மாதிரி. பட் இந்த மாதிரி பேராமீட்டராக சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் இந்த சைடு மெயின் ரவுட், பேரண்ட் ரவுட்டர், அடுத்தது அந்த பேராமீட்டரோட வேல்யூ, நமக்கு ஐடி தான் அனுப்ப போகிறோம். ஸோ அதனால ஐடி. ஃபைன். இப்போ இதை எந்த காம்போனெண்ட்ல நம்ம கெட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதாவது எந்த பேஜுக்கு அது நேவிகேட் ஆகுதோ அந்த காம்போனெண்ட்ல இந்த ஆக்டிவேட்டட் ரவுட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த டேட்டாவை, அந்த பேராமீட்டர் டேட்டாவை கெட் பண்ண முடியும். ஸோ இந்த ஐடின்றதை நம்ம அனுப்புகிறோம், அதனால் இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணி ஐடின்றதை நம்ம எடுக்கும்போது அந்த யூசர் ஐடி நமக்கு கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்மளோட ஃபில்டர் ஃபங்க்ஷன், ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபில்டர் ஃபங்க்ஷன், அவ்வளோதான், சிம்பிள் ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து அந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணி நமக்கு, இது ஃபில்டரும் ஒன்றும் இல்லை, லூப் பண்ணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லூப் பண்ணி நமக்கு அந்த டேட்டாவை மட்டும் கொடுக்கும். ஸோ ஃபார் லூப்பு, ஃபார் ஈச், இந்த மாதிரி தான் ஃபில்டர் ஒர்க் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு டேட்டா கொடுக்குது. இதை நம்ம HTML விசிபிள் பண்ணுறோம். ஸோ இப்போது நமக்கு அந்த பேஜ் வந்து யூசர் டீட்டெயில்ஸ் பேஜ் வந்து டைனமிக்காக ஒர்க் ஆகும். ஆல்சோ நம்மளால் டைனமிக்காக டேட்டாவும் எடுத்துக்க முடியும். இப்போ 8ஆம் நம்பர்னா 8ஆம் நம்பருக்கு யூசருக்கான டீட்டெயில்ஸ் இங்கே விசிபிள் பண்ணலாம். நான் வந்து இப்போது 1ஆம் நம்பர் கிளிக் பண்ணுறேன்னா 1ஆம் நம்பர் யூசருக்கான டீட்டெயில்ஸ் என்னால் இங்கே எடுத்துக்க முடியும். ஸோ டைனமிக்காக ரவுட்டோட பாத்தும் சேஞ்ச் ஆகும். அந்த பாத்தோட ஐடிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டேட்டாவும் நம்மளால டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த ரவுட்ஸில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதில் இன்னும் ஒன்று இருக்கு. ஸோ என்னன்னா, query பேராமீட்டர் மாதிரி நம்மளால ஆட் பண்ண முடியும். அதாவது மல்டிபிள் பேராமீட்டர்ஸ். இப்போ நம்ம இங்கே ஸ்லாஷ் ஆட் பண்ணோம், ஆனால் அதுவே வந்து கொஷின் மார்க் ஆட் பண்ணி நம்மளால பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஸோ இப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் ஒன்றுன்னு போடாமல் இந்த மாதிரி கொஷின் மார்க் போட்டு ஐடி ஈக்குவல் டு 1, இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம், 1 இந்த மாதிரி போட்டு கூட நம்மளால வந்து பண்ண முடியும், ரவுட் வந்து ஆட் பண்ண முடியும். இது வந்து query பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேபி மற்ற அப்ளிகேஷனில் பார்த்துருக்கலாம். ஸோ இதுவும் நம்மளால பண்ண முடியும், query பேராமீட்டர். ரவுட் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் பார்த்தது அது ரவுட் பேராமீட்டர். இந்த மாதிரி கொஷின், அதாவது ஸ்லாஷ் போட்டு ஐடி போட்டோம்ல, அது ரவுட் பேராமீட்டர். இந்த மாதிரி கொஷின் போடுறது query பேராமீட்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் டேட்டாவை வந்து நம்மளால் HTML இருந்து அனுப்ப முடியும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே நம்மளால் போட்டு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இது வந்து query பேராமீட்டர், கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம், இது வந்து ரவுட் பேராமீட்டர் கால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. ஸோ query பேராமீட்டருக்கு என்ன பண்ணலான்னா, குயிக்காக நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இதில் வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு, query params. ஸோ இதில் நான் வந்து ஐடி அனுப்புகிறேன். ஸோ இது வந்து மல்டிபிள், எவ்வளோ வேணால் கொடுத்துக்க முடியும், அதனால் இதை ஆப்ஜெக்டாக வச்சுக்கலாம். ஸோ ஐடி கோலன் நம்மளோட ஐடி யூசர் டாட் ஐடி, இந்த மாதிரி. ஸோ அப்போது இங்கே போயிட்டு இதை நம்ம வைக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து
யூசர் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த query பேராமீட்டருக்கும் ரவுட் பேராமீட்டருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. query பேராமீட்டர் நம்ம வந்து அந்த ஃபைல், அதாவது அந்த காம்போனன்ட்லேயே தேவைன்னா query பேராமீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். வேற பேஜுக்கு எனக்கு நேவிகேட் ஆக வேணாம், எனக்கு யூசர் பேஜ்லேயே அதை வந்து எனக்கு ஒரு query-யா ஆட் பண்ணி எனக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அது ஓகேவா. நான் இப்போதைக்கு இந்த யூசர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம நேவிகேட் பண்ணி அங்கே நம்ம அந்த query பேராமீட்டரை கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், பட் யூசர் டீட்டெயில்ஸ் இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ரவுட் யூசர் டீட்டெயில்ஸ். ஸோ அதில் query பேராமீட்டரை ஐடியை நம்ம அனுப்புகிறோம். ஸோ அந்த query பேராமீட்டரில் நம்ம வந்து எப்படி கெட் பண்ணுறது, இது வந்து ரவுட் பேராமீட்டரை கெட் பண்ணுறதுக்கான வே. query பேராமீட்டரை எப்படி கெட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து இதே மெத்தட் தான், பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ திஸ் டாட் ஆக்டிவேட்டட் ரவுட் டாட் query பேராமீட்டர். நம்ம வந்து முன்ன வந்து ஸ்னாப்ஷாட்லேருந்து பேராமீட்டர் மேப் பண்ணி எடுத்தோம், பட் இங்கே வந்து query பேராமீட்டரை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை நம்ம எடுக்கணும். அந்த பேராமீட்டர்ஸ், அதாவது எல்லா பேராமீட்டர்ஸும் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ பேரம்ஸ் இந்த மாதிரி போட்டு சிம்பிளாக வந்து நான் இப்போதைக்கு லாக் ஆட் பண்ணுறேன், அந்த பேராமீட்டர் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ பேரம்ஸ் டாட் கெட், நம்ம அங்கே என்ன வச்சுருக்கோம், ஐடி, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ இங்கே போயிட்டு யூசர்ஸ்க்கு போயிட்டு நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு யூசர் டீட்டெயில்ஸ் ஒர்க்ஸ் வந்துடுச்சா. அதுக்கப்புறம் ஐடி இங்கே பாருங்களேன், ஐடி கோலன் 1 வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பாருங்கள் வெறும் யூசர்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம இந்த டேட்டாவுமே லோட் பண்ணுவோம். சிம்பிளாக அது சின்ன கான்செப்ட். ஆல் யூசர்ஸ், இந்த யூசர் ஐடிக்கு இது நல்லா, இதுக்கு பதிலாக இங்கே கொடுத்தா போடும். ஈக்குவல் டு params dot get இந்த மாதிரி கொடுத்துட்டு அது லோட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து வெறும் யூசர்ஸ், நான் 4ஆம் நம்பர் யூசரை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷின் மார்க் இங்கே ஆட் ஆகிடுச்சா. இங்கே பாருங்கள் ID 4 அப்படின்னு ஆட் ஆகிடுச்சா. நமக்கு அந்த யூசர் ஐடி இங்கே கன்சோல்லே கிடச்சிடுச்சா. அண்ட் அந்த யூசர் ஐடியை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவும் ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் query பேராமீட்டர். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் போட்டு பார்த்தது ரவுட் பேராமீட்டர். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ரவுட் பேராமீட்டர்னா இந்த யூசர் டீட்டெயில்ஸுங்கிறதே நம்மளால் டைனமிக்காக மாற்ற முடியும். query பேராமீட்டர் நம்ம இந்த மாதிரி எத்தனை வேணால் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நாங்கள் ID 4ன்னு வச்சுருக்கேன், இந்த மாதிரி இன்னொரு query பேராமீட்டர் கூட என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே கால் பண்ணோம்ல, அதாவது இங்கே HTML இங்கே போட்டால query பேராமீட்டர்ஸ் யூசர் ID கோலன் யூசர் ஐடி, இங்கே நான் போட்டு இன்னொன்று கூட ஆட் பண்ண முடியும், நேம் கோலன் யூசர் டாட் நேம். இந்த மாதிரி போட்டால் இது ஒரு query பேராமீட்டர் அங்கே செட் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே போனேன்னா, இப்போ யூசர்ஸ்க்கு போயிட்டு இதை நாங்கள் கிளிக் பண்ணுறேன்னா, ஸோ இங்கே பாருங்களேன் ID 2 அண்டு போட்டு நேம் எர்வின் ஹாவல், அவங்களோட நேம் இங்கே வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அந்த யூசருக்கு போய் பார்த்தாலும் அதுதான் அவங்களோட நேமாக இருக்கும். இங்கே சர்வீஸ் ஃபைல் இங்கே இருக்கு. ஸோ 2ஆம் நம்பர் யூசர் அவங்களோட நேம். ஸோ இங்கே பாருங்கள் எர்வின் ஹாவல் இருக்கா, அவங்களோட நேம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் query பேராமீட்டர்ஸ் கூட நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ரவுட் பேராமீட்டர் அண்ட் query பேராமீட்டருக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என்ன மாதிரி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஓகே, நம்ம இன்னைக்கான செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.